இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கதிர் பணத்தை கொடுத்தோன்னா சம கடுப்பாயிட்டாரு. பாண்டியன் ஒன்று என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு எவ்வளோ ஆகும் சொல்லு கோமதி, நீ சொல்லு, இவங்க 2 பேரும் இங்கே தங்கி இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லு அப்படின்னா, ஏங்க அவன் தான் சின்ன பையன், அவன் பேசுகிறான்னா அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்கும் போதே பாண்டியன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சின்ன பையன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான், பணத்தை நீட்டிகிட்டு இருக்கான், அவனை போய் சின்ன பையன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவன்ட்டே கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் திருதுன்னு முழிக்கும் போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன தங்கமயில தான் கூட்டம் அந்த மருமகளான தங்கமயில பார்த்து, மயில் தங்கமயில் நீ சொல்லுமா எவ்வளோமா அவன் 2 பேத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தங்கமயில் சுற்றி இருக்கவங்கலாம் அமைதியாக இருக்கிறத பார்த்து அமைதியாக வச்சிருக்கலாம். இப்போ ஒரு சண்டை நடக்குதுங்கிறதுல நம்ம கொஞ்சம் தூண்டி விட வேணாம், ஏற்றி விட வேணாம்னு அமைதியாக இருக்கலாம். ஆனால் அந்த விவரம்லாம் அவங்களுக்கு இருக்க மாதிரி தெரில. ஸோ டக்குன்னு திரும்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 8,000 10,000 அவங்க கரெக்டாக ஒரு 6,000 கொடுத்தா அதில் கூட 2,000 இப்போ 4,000 எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. சொன்ன உடனே செம கடுப்பாயிட்டாங்க பாண்டியன். பாரு 8,000 10,000 ஆகுமா அப்படின்னா, என்னால் இப்போ இந்த மாதம் இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சிச்சு, நான் இதுக்கப்புறம் அதிகமாக கொடுத்துட்றேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதிகமாக கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு கதிர். எப்படி பேசாமல் பாரு, அப்போ இதுக்கெல்லாம் கொடுத்தது ஓகே, இத்தனை வருஷமும் உன்னை வளர்த்து பெற்று ஆளாக்கி உன்னை படிக்க வச்சேனே அதுக்கான காசெல்லாம் யாரா கொடுப்பா, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படிங்கும்போது நான் கொடுத்துருவேன் எல்லாத்தையும். நான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதத்துக்கு என்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு அதிகமாக சம்பாதிச்சு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு என் ரோஷத்தை இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு வேகமாக கையில் காசு கொடுத்துறாரு. சரவணாங்கன்னு மயில் அப்படின்னு மயிலை வேறு திட்டிட்டு இந்த பக்கம் கதிர் அப்படிங்கிறாரு. ஆனால் அதோட எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிவிட்டு இவரும் வேகமாக கிளம்பி போயிடுறாரு கடைக்கு. மீனா வேற பருதாமா, ஏங்க சென்னைங்கன்னா அதை சொல்லவும் மாட்டுறாரு செந்தில் வேற, அவருக்கு வேற தைரியம் பத்தல. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ கோமதி கதிர்கிட்ட போயிட்டு, நீ பேசினது தப்பு, அவர் என்ன கஷ்டப்படுத்துறியா, அப்பா சொன்னது தப்பாகவே இருந்தாலும் அன்னைக்கு ஏதோ கோபத்தை சொல்லிட்டாரு, அதுக்காக திருப்பி கொடுப்பியா நீ அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறது பாருமா. ஒன்று தான், நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தபோது அப்பாவோட குடும்பத்தில் இருக்காம நாங்கள் சில காசு தரேன்னு சொல்லியிருந்தோம், அப்பா ஏற்றுட்டு இருந்திருப்பாரா அப்படின்னா, அப்பா குடும்பத்தில் தான் யாரும் இல்லையே அப்படிங்கிறாங்க. யாராச்சும் இருந்தால் அப்பா ஏற்றுட்டு இருந்திருப்பாரா அப்படின்னா, இல்லை ஏற்றிருக்க மாட்டார், நீங்கள் நான் ஏற்றிருக்க மாட்டேன், அப்போ அப்பா என்னை விட ஜாஸ்தியாக தான் இதாக இருந்திருப்பார். அப்போ அதுதான் நானும் செய்கிறேன். நான் இப்போ அண்ணனுங்களுக்குலாம் அவங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க, அவங்க வீட்டில் காசு கொடுத்துட்றாங்க, நான் வேலைக்கு போகிறேன், நான் ஒரு பொண்ணையும் கூட்டு வந்துட்டேன்னு இருக்குது. நான் எப்படி என் கல்யாணம் நடந்துச்சு, அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிறத பற்றி நம்ம பேச விரும்பலை, என்ன சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தாச்சு, இப்போ நானும் ஒரு பொண்ணு தான் இருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கான விஷயங்கள் நான் செஞ்சுறது தான் கரெக்ட், இது அப்பாவுக்கும் புரியும், அப்பாவும் அதை இப்போ ஒன்றும் கவலைப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கதிர். இதை அப்படி பார்த்தோன்னே ராஜியை கிராஸ் பண்ணுறாரு. ராஜி அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக ஒரு பார்வை பார்க்குறாங்க. இதில் இப்படி போய் பேசுகிறானே, இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா, இந்த கல்யாணத்தை நம்ம தான் பண்ணி வச்சோம், வேண்டாத கல்யாணத்தை, ஆனால் இவன் இப்படி அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்னு மீனாட்ட புலம்புறாங்க கோமதி. உங்களுக்கு எது சந்தோஷம் தருதோ அதை பற்றி மட்டும் யோசிங்க, இன்னொரு விஷயத்தை யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டான்ஸ் ஆடிட்டே வராங்க அந்த பக்கம் ராஜி. செல்லலான்ட்டு ஒன்று என்ன செல்லலாம் ஒன்றும் சிரிப்பா உனக்கு அப்படின்னா, உனக்காக பேசுறதுக்காக சந்தோஷமா அப்படின்னு மீனா கேட்க இவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க. எப்படி அவனை மாற்றினேன் அப்படின்னு இவங்க கேட்டால், அதெல்லாம் மாற்றிட்டேன் அப்படின்னு வேற பெருமை வேற. உடனே எலியும் புனையுமா தானே இருந்தீங்க அப்படின்னா, அப்படிதான் முன்னாடி நினச்சேன், நானும் அவனை தப்பாக நினச்சேன், இப்போ சென்சிபிளாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. சென்சிபிள் என்னன்னா அப்படின்னா கொஞ்சம் அறிவில்லாதவன் முன்னாடி நினச்சிருப்பாங்க போல, இப்போ அறிவுள்ளவராக இருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மீனா ஏற்றியோட, ஏண்டி அவனை பார்த்தா என்ன அறிவில்லாதவன் நினச்சியா அப்படின்னு. உடனே இல்லை நான் என்ன சொன்னேன்னா எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பக்குவமாக யோசித்து சரியான ஒரு முடிவு எடுக்கிறவங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க இவங்க. என்ன இருந்தாலும் இப்படி பேசியிருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தான் தங்கமயில் வெளில வராங்க. சரி, நம்ம அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினா எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி, ஆமாம் ரொம்ப தப்பு, நான்லாம் எங்கள் அம்மாட்ட எதிர்த்து பேச மாட்டேன், எங்கள் அப்பா முன்னாடி பேசவே மாட்டேன், இப்படி போய் பேசலாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதில் என்ன தப்பு, பணத்தை தானே கொடுத்தாரு, எங்கள் செலவுக்கான பங்கு அப்படின்னு இந்த பக்கம் டக்குன்னு ராஜி சொல்ல, கரெக்டு, அதில் என்ன தப்பு இருக்குது, ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு கோமதி எழுச்சி போயிடுறாங்க. கோமதி எழுச்சி போயிட்டு இந்த பக்கமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் நம்ம 2 பேரும் வெளில போய் பேச வேண்டிய முக்கியமான விஷயம், இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ தனியாக விட்ட மாதிரி ஆகிடுது தங்கமயிலுக்கு. ஏன்னா தங்கமயில் இந்த வீட்டில் எப்படி ஒட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, புதுசாக இருக்கிறதுனாலையும் இதில் அவங்க அம்மா ஏற்றி விட்டதுனாலையும் அவங்களுடைய ஓன் கேரக்டராலையும் ஒரு மாதிரி குதர்க்கமாக உட்காந்துருக்காங்க. மிச்சவங்கலாம் ஒரு வார்த்தையால் அடிக்காமல் வெறும் மௌனத்தாலேயே அடிச்சுட்டு ஒரு அடி விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் கோபமாக உட்கார்றாரு. உடனே என்ன நினச்சிட்டு இருக்கான், அவனுக்கு அந்த கையை காலம் உடச்சிடலான்னு சொல்லி, ஒரு வேளை அவன் அதிக காசு தரணும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக படிப்பை விட்டுறதான் தான் அப்படின்னா, அவன் என்னைக்கு படிப்பை விடுறான்னு சொன்னான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு இந்த பக்கம் செந்தில். அதுக்கு மேலே அவனே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டான், இப்போ அவனே பணத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வேகமாக செந்தில் இடத்த காலி பண்ணிடுறாரு, கூடவே பழனியரும் காலி பண்ணிடுறாரு. உடனே இப்போ தான் ஏண்டா
ஏதனா நீயும் பண்ணியிருப்பேன் குமரேசன் மாமா கேட்குறாரு. நானும் இதுதான் பண்ணியிருப்பேன், உண்மைதான். அவன் வைராக்கியம், அவன் ரோஷம், அவன் கோபம், அவன்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்னை பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அது நல்லா இருக்குது, அந்த வைராக்கியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் இப்படி விடக்கூடாதுல்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஆனால் அவர் ரசிக்கிறாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு திரைப்படம் மாதிரி அழகாக வந்து முடிஞ்சு நீ போர்ஷன். ஸோ நல்லா இருந்துச்சு எல்லா சைட்லையுமே. அதே மாதிரி தங்கமயிலுக்கு ஒரு அடியை கொடுத்தாங்க. தங்கமயில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கேரக்டரை மாற்றிப்பாங்களா, மாற்றி எல்லாம் செட் ஆகும்பொழுது அவங்க மாட்டிப்பாங்களாங்கிறதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா